வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் குளோபல் ஜாப்ஸ். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தகவல்களுக்கான ஒரு நம்பகமான யூடியூப் சேனல். நீங்க 2026ல கனடா போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்ப கரெக்டான இடத்துக்கு தாங்க இன்னைக்கு வந்திருக்கீங்க. அது ரிலேட்டடான வீடியோவை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். 2026 வரக்கூடிய 2026ல கனடாவை பொறுத்தளவுக்கு விவசாயம் சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் அதிகமாக வரப்போகுது அப்படின்னு நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. நீங்க டிகிரி இல்லாதவராக இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல உங்களுக்கு முன் அனுபவம் குறைவா இருக்கிறவராக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த பண்ணை வேலைகள், ஃபார்ம்ல வேலைகள், மேலும் இந்த பழங்கள் சேகரிப்பு, டெய்ரி சம்பந்தப்பட்ட பண்ணை வேலைகள், இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமாக வேலை வாய்ப்புகள் ஏற்பட போகுது அப்படின்னு நிறைய எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. குறிப்பா இந்தியர்களுக்கும் அதிகமான வேலை வாய்ப்புகள் வரப்போறதா சொல்றாங்க. நல்ல சம்பளமும் உங்களுக்கு கொடுக்கப்படும். LMIA வேலை வாய்ப்புகளுக்கும் அதிகம் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதுல ஒரு சில வேலைகளுக்கு பாத்தீங்கன்னா நிரந்தர குடியுரிமையை வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் ஏற்பட போகுதுங்க. குறிப்பா இந்த வீடியோவை பொறுத்தளவுக்கு 2026ல விவசாயம் சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் என்னென்னலாம் வரலாம், அதோட சம்பள விவரங்கள், முக்கியமா இந்த வேலை வாய்ப்புகளுக்கு நீங்க உங்களோட ஹோம் கண்ட்ரிலேயே உட்கார்ந்துட்டு எப்படி அப்ளை பண்ணலாம், எங்கு வேலை தேடலாம் அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரோட உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா இருக்க போகுது. ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தான் இருக்க போகுது. அதனால வாங்க குயிக்கா வீடியோக்குள்ள போலாம். பொதுவாகவே கனடால வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா தெரியும், இந்த ஃபார்ம் ஜாப்ஸ் அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு சீசனல் ஜாப் தாங்க. சீசனல் ஹையரிங் உங்களுக்கு அதிகமா இருந்தாலும் இதற்கான ஆட்களோட ஷார்டேஜ் இருந்துகிட்டே தான் இருக்குங்க. அதாவது வருஷம் பூராவும். அதனால 2026ல உங்களுக்கு சீசன் பேஸ்டா இல்லாம உங்களுக்கு ரெகுலரா எடுக்கக்கூடிய ஆட்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. என்ன மாதிரி ஆட்கள் பாத்தீங்கன்னா வருடம் பூரா எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு 2026லன்னு நம்ம பார்த்தா, இது இந்த ஃப்ரூட் பிக்கர்ஸ்ங்க, அதாவது இந்த பழங்களை பறிக்கிறாங்க இல்லைங்களா, அதற்கான வேலை வாய்ப்புகள், கிரீன் ஹவுஸ் ஒர்க்கர்ஸ் இந்த வேலை வாய்ப்புகள், மேலும் இந்த டைரி ஃபார்ம் அசிஸ்டன்ட் இதுவும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வேலை வாய்ப்புகள் ஏற்பட போறதா சொல்றாங்க. இது இல்லாம ஓவராலா ஃபார்ம் ஒர்க்கர்ஸ், காமனா சொல்லக்கூடிய இந்த ஃபார்ம் ஒர்க்கர்ஸ், இவங்களுக்கு பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்புகள் அதிகம் ஏற்பட போறதா நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் கணிச்சிருக்காங்க. சோ இதுல இந்தியர்களும் as usual நான் சொன்ன மாதிரியே அதிகமான இந்தியர்களுக்கும் வேலை வாய்ப்புகள் தரப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய வேலைகளுக்கு என்ன மாதிரி சார் சம்பளங்கள் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, CAD-ல அதாவது கனடா டாலர்ல உங்களால 2000 இருந்து 2800 அதாவது 2000s இருந்து 2800s வரைக்கும் உங்களுக்கு மந்த்லி சேலரியா கனடியன் டாலர்ஸ்ல வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்கு. இதை இந்திய மதிப்புக்கு கன்வெர்ட் பண்ணா அப்ராக்சிமேட்டா 1.2 lakhsல இருந்து 1.7 lakhs இந்தியன் ரூபீஸ்ல வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. ஸ்டில் இது பேஸ்ட் ஆன் உங்களோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் சொல்லலாம், பேஸ்ட் ஆன் யுவர் ஸ்கில்ஸ் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம், பேஸ்ட் ஆன் யுவர் இன்டர்வியூன்னு கூட எடுத்துக்கலாம். அதை பேஸ் பண்ணி உங்களோட சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணப்படுது. அதாவது முன் அனுபவம் குறைவா இருந்தாலும் இந்த மாதிரி சம்பளத்துல இன்னும் நிறுவனங்கள் வேலை வாய்ப்புகள் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அப்ப என்ன சார் எனக்கு எஜுகேஷன் வேணும்னு பார்த்தா, பொதுவா ஒரு பேசிக் ஒரு நாலேஜ் உங்களுக்கு வேணும். அதாவது ஒரு ஸ்கூல் படிப்பு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் அப்படிங்கறதாவது கம்ப்ளீட் பண்ணியிருந்தா உங்களுக்கு இது ஒரு வேல்யூ ஆட் பண்ற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வேலை வாய்ப்புகளுக்கு. மேலும் உங்களுக்கு ஆங்கிலம் ஓரளவுக்கு எனக்கு படிப்பறிவு இல்லை சார், ஆனால் ஆங்கிலம் நல்லா சரளமா பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பா இது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். மேலும் உங்களுக்கு இந்த ஜாபை பொறுத்தளவுக்கு முக்கியமா பார்க்கப்படுதுன்னா பிசிக்கலா யூ ஹேவ் டு ஃபிட்ங்க. அதாவது நீங்க உடல் தகுதி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமா பார்க்கப்படுது. அதே மாதிரி இந்த மாதிரி வேலை வாய்ப்புகளுக்கு ஏஜ் அப்படிங்கிறது கண்டிப்பா பார்ப்பாங்க. நமக்கு ஏஜுக்குன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், என்னன்னா ஒவ்வொரு கண்ட்ரில என்ன மாதிரி ஏஜுக்கு ஆட்களை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய வேலைகளுக்கு பாத்தீங்கன்னா ஏஜும் அதிகபட்சமே ஒரு 30-35க்கு அப்புறம் எடுக்கிறத அவங்க குறைச்சுப்பாங்க. அதே மாதிரி பிசிக்கலாவும் ஃபிட்டா இருக்கீங்களா அப்படிங்கறதையும் பார்ப்பாங்க. சோ அதனால இதையும் நீங்க கன்சிடர் பண்ணணும். இது மாதிரி வேலை வாய்ப்புகளை எதுல பார்க்கலாம் அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். திரும்பவும் நான் சொல்றேன், என்னன்னா ஒரு ரொம்ப பாப்புலரான வெப் போர்ட்டல் என்னன்னா ஜாப் பேங்க் கனடாங்க. இந்த ஜாப் பேங்க் கனடா அப்படிங்கறது ரொம்பவே பாப்புலருங்க. அதாவது இந்த மாதிரி வேலை வாய்ப்புகளுக்கு அடுத்த ஒரு பாப்புலரான ஜாப் போர்ட்டல்னு பார்த்தோம்னா ஒர்க்வோ போலஸ்ங்க. இது நான் முடிஞ்ச இங்க டிஸ்ப்ளே பண்றேன் என்ன மாதிரி ஜாப் போர்ட்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அது உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி ஜாப் போர்ட்டல்ஸ் பொறுத்தளவுக்கு என்ன விஷயம்னு பாத்தீங்க அப்படின்னா, உங்களால ஹோம் கண்ட்ரியில் உட்காந்துட்டு இந்த ஜாப் போர்ட்டல் மூலமா எந்த ஒரு ஏஜென்ட்டோட உதவியும் இல்லாம தாராளமா இந்த ஜாப் போர்ட்டல் மூலமாவே நேரடியாவே வேலை வாய்ப்புகளை வாங்குறதுக்கான வசதிகள் அந்த ஜாப் போர்ட்டல்ல செஞ்சு கொடுத்துருக்காங்க. முதல்ல அது எப்படி அந்த ஜாப் போர்ட்டல் ஒர்க் ஆகுதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. தெரியாம நீங்க அதுக்குள்ள போய் நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா, என்ன சார் இப்படி இந்த மாதிரி இருக்கு, எந்த ஒரு இதை எனக்கு தெரிய மாட்டேங்குதுன்னு நீங்க நினைச்சுப்பீங்க. ஸோ அதனால உள்ள இது எப்படி வேலை செய்யுது, இதுல என்னென்ன நம்ம பண்ணணும், நம்மளோட ரெஸ்யூமேவை எப்படி நம்ம இதுல அப்லோட் பண்ணணும், அதாவது எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும், என்ன மாதிரி வேலை வாய்ப்புகளை தேடணுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. முடிஞ்சா அதுக்கு ஒரு வீடியோவும் எக்ஸ்க்ளூசிவா பண்ண ட்ரை பண்றோம் சீக்கிரமே. உங்களுக்கு கண்டிப்பா அது வேணும் தேவைப்பட்டா கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க, நிறைய லைக்ஸ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ நிறைய லைக்ஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா சீக்கிரமே அந்த வீடியோவும் பண்றோம். எப்பவுமே இந்த மாதிரி வேலை வாய்ப்புகளை பொறுத்தளவுக்கு உங்களோட ரெஸ்யூமே கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி ஏதாவது அனுபவம் இருந்தது அப்படின்னா அந்த அனுபவத்தை கண்டிப்பா ரெஸ்யூமேல ஆட் பண்ணுங்க. பொதுவாக நீங்க பிசிக்கலா ஃபிட்டா இருக்கீங்களாங்கிற மெடிக்கல் டெஸ்ட் எல்லாம் எடுப்பாங்க. ஸோ அதனால அதையும் நீங்க பார்த்துக்கோங்க. அது மேலும் கனடாவை பொறுத்தளவுக்கு வீசா நடைமுறை அப்படிங்கிறது ரொம்பவே உங்களுக்கு ஸ்ட்ரிக்டா தான் இருக்கும். ஸோ அதனால வீசா நடைமுறை என்ன, இந்த மாதிரி வேலை வாய்ப்புகளுக்கு அப்படிங்கிறது கண்டிப்பா ஆன்லைன்ல தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளை
அப்ளை பண்ணுங்க. விசாவுடைய நடைமுறை என்னன்னு தெரியாம நீங்க நேரடியா எதுக்குமே அப்ளை பண்ண வேண்டாம். ஏன்னா முதல்ல விசாவோட நடைமுறைகள் என்ன, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன, நீங்க இந்தியால இருந்து அப்ளை பண்றீங்க, பங்களாதேஷ்ல இருந்து அப்ளை பண்றீங்கன்னா உங்களுடைய, இல்ல ஸ்ரீலங்கால இருந்து அப்ளை பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய நாட்டுக்கு தகுந்த மாதிரி என்ன விசா நடைமுறைகள், நீங்க கனடா போகணும்னா அப்படிங்கறத முதல்ல பாருங்க. அதுக்கப்புறம் இந்த வேலை வாய்ப்புகளை நீங்க தேடுங்க. ஏன்னா அதுல இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் என்னன்னு பார்த்தா மட்டும்தான் நீங்க இந்த ஜாபுக்கெல்லாம் உங்களால அப்ளை பண்ண முடியுமா, சீசனல் ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ண முடியுமா, இல்ல நீங்க ஒரு ஃபார்ம் ஒர்க்கரா வருஷம் பூரா உங்களால அங்க ஒர்க் பண்ண முடியுமா, உங்களுக்கு குடியுரிமை வாங்க முடியுமா அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் நீங்க தெரிஞ்சுப்பீங்க. தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க அப்ளை பண்ணுங்க. மேலும் இது அத்தனை தகவல்களும் வந்து பாத்தீங்கன்னா எங்களோட வெப்சைட்டான www.altechinformation.com இங்க நான் டிஸ்ப்ளே பண்றேன். இல்ல அந்த வீடியோல ஏதோ ஒரு இடங்கள்ல கண்டிப்பா டிஸ்ப்ளே பண்ணியிருப்பேன். ஸோ அதனால அந்த வெப்சைட் குள்ள போனீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் எப்படி வந்து நீங்க இதுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பும் அடுத்தடுத்து எப்படி நீங்க அப்ளை பண்ணாங்கிற எல்லா ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரோட, கனடா மட்டும் கிடையாதுங்க, இன்னும் நிறைய நாடுகளோட தகவல்கள், வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட தகவல்களையும் அந்த இடத்துல கிளியரா கொடுத்திருப்போம். ஸோ அதை கூட நீங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது ஃப்ரீக்வெண்டா அதுவும் அப்டேட் பண்ணுவோம். இந்த வீடியோ மட்டும் இல்லை, இந்த வீடியோனா ரொம்ப லாங் டியூரேஷனா போயிடக்கூடாதுங்கிறதுக்காக இதுல குறைவா தான் நம்ம பேசியிருப்போம். அது ரிட்டர்ன்ல இருக்கங்காட்டி நிறைய விஷயங்கள் அதில் ஆட் ஆன் பண்ணியிருப்போம். ஸோ அதனால அதை கூட நீங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்க கனடா மட்டும் இல்லாமல் வேற ஏதாவது நாடுகளுக்கு போகணும்னு ஆசைப்பட்டாலும் அது சம்பந்தமான தகவல்களும் அதுல அதிகமாகவே இருக்கும். ஸோ மேலும் வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா போஸ்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட சந்தேகங்களை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நாங்க ரிப்ளை பண்றோம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ so much for watching this video.